எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா பொருளாதாரம் ரீதியாக அதே குறைஞ்சிடும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபைன் பேலன்ஸ். அட்லீஸ்ட் சம் ஆஃப் தட் க்ரோத் இஸ் ப்ரிசைஸ்லி பிகாஸ் வி ஹவ் கிவன் த உரிமை தொகை. க்ரோத்தும் வரல, இன்ஃப்ளேஷனும் வரல. ஏன்னா பணக்காரங்களுக்காக போனது அப்படியே டெபாசிட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஆசெட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர இன்ஃப்ளேஷன் வரல. பற்றாக்குறையை குறைத்தோம், வருவாய் பற்றாக்குறையை குறைத்தோம் சொல்கிறோமோ அதே 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு புது திட்டங்கள் அறிவித்தோம். இட் இஸ் பாசிபிள். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம். 8000 ரூபாய் கூப்பன், இது எக்கனாமிக்கலி தமிழ்நாட்டை எந்த மாதிரி மாற்றுங்கிற உங்களுடைய பார்வையை கேட்கறதுக்கும் நிறைய பேர் காத்திருப்பாங்க. அதனால் அந்த கேள்விக்கான பதில் மட்டும் சார். சார் நான் சொல்கிறேன், ஒரு அரசாங்கத்துக்கு 2 இலக்கு. முதல் இலக்கு மக்கள் நல்லா வாழணும், அவங்களோட வாழ்க்கை முறை அது இருக்கும். 2வது இலக்கு பொருளாதாரம் தொடர்ந்து வளரும். பிகம்ஸ் வாட் தே கால் அ வர்ச்சுவஸ் சைக்கிள். வளர மக்கள் வாழ்க்கை அதிகரிக்குது. அதனால் வரி கட்டுறவங்க இல்லை ஃபீஸ் கட்டுறவங்க அதிகரிக்கும். அதனால் வருமானம் அதிகரிக்கும், அரசாங்கத்துக்கு பண்ணும். இது 2ல் என்ன ஒரு பிரச்சனைன்னு, நீ ரொம்ப கூடுதலாக செலவு பண்ணிட்டேன்னா கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும். அப்போ திருப்பி கொடுக்கறதுக்கு வட்டி தேவை. எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா பொருளாதாரம் ரீதியாக அதே குறைஞ்சிடும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபைன் பேலன்ஸ். அதனால் எந்த முடியும். அதனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு திட்டம் அறிவிக்கும் போதும் மெயினாக கேள்வி, உங்கள் கடன் எல்லைக்குள் உங்களால் செய்ய முடியுமா? அந்த கடன் எல்லைக்குள் இதை செய்தால் இது பொருளாதாரத்தை வளர்த்துமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதை செய்ய முடிந்தால் இது வளர்த்தும் என்றதற்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம உரிமை தொகையை கொடுத்த பிறகு நம்மளுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கு. அட்லீஸ்ட் சம் ஆஃப் தட் க்ரோத், இப்போ 11.19% ரியல் க்ரோத், நாமினல் க்ரோத் 16, அட்லீஸ்ட் சம் ஆஃப் தட் க்ரோத் இஸ் ப்ரிசைஸ்லி பிகாஸ் வி ஹவ் கிவன் த உரிமை தொகை. Because we are a high consumption state. So the consumption is driving the multiplier effect. பொருளாதாரத்தை அதிகரிக்குது. இது சார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்காது. நீங்கள் இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இருக்கிறதுலேயே ஃபாஸ்டஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த வின்ஃபாஸ்ட் கார் ப்ராஜெக்ட் 18 months என்னமோ ஆச்சு. கரெக்டாக? நார்மல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நான் ஒப்பந்தம் போட்டு அறிவித்தேன், குளோபல் மீட் போட்டேன்னா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அதோட விளைவு கிடைக்கும். அப்போ உடனே இது வளர்ந்துருக்குன்னா மச் மோர் லைக்லி தட் த க்ரோத் இஸ் இம்பேக்டட் பை சச் திங்ஸ் ஆஸ் மகளிர் தொகை. தென் ஐ ஹேவ் அச்சீவ் மை பர்பஸ். ஏன்னா இந்த திட்டத்தை, இந்த பணத்தை கொடுக்கறதுனால் பொருளாதாரம் வளருது. கரெக்டா? அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு எதுவுமே விளைவு வரலைன்னா அது வேறு. ஒரு அளவுக்கு மேலே கொடுத்தா, பணக்காரங்கிட்ட கொடுத்தா செலவு பண்ண மாட்டாங்க, ஏழைகிட்ட கொடுத்தா செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாங்கன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட். பணக்காரங்களை கொடுத்தா வங்கியில் போடுறாங்க, இன்னும் மல்டிப்ளையர் எஃபெக்ட். இதுதான் டிஃப்ரென்ஸ். This is the difference between what monetary easing was done during global financial crisis and what government money was giving during COVID. பல $1 trillion monetary easing பண்ணியும் க்ரோத்தும் வரல, இன்ஃப்ளேஷனும் வரல. ஏன்னா பணக்காரங்களுக்காக போனது அப்படியே டெபாசிட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஆசெட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர இன்ஃப்ளேஷன் வரல. இது வித்தியாசம். இப்போ நான் சொல்கிறது, 2000 ரூபா கொடுத்தா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இட் will have a positive impact if you can afford it. That's a different story. 8000 ரூபா இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா 8000 ரூபா நீங்கள் என்னத்துக்கு கொடுக்குறீங்க? ஒயிட் குட்ஸ், ரைட்? ஒயிட் குட்ஸ்னா எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவோம்? மின்சாதன பொருட்கள். ஒயிட் குட்ஸ்னா பெர்மனன்ட் குட்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி, வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர். ஒயிட் குட்ஸுக்கு கொடுக்கும்போது தட் இஸ் மோர் லைக் அ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு த எக்கானமி. ஏன்னா யாராவது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்ல, கொஞ்சம் நெஞ்சல பல 10 லட்சம், 1 கோடி 2 கோடி பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா you are stimulating the manufacturing economy for that or the purchasing economy for that. So enna portha varaikum the question is not will it have a good effect, the question is can you afford it. That's the first question. adukku na solluven, naanga ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரே 2 ஆண்டு பீரியட் வரலாற்றில் நாங்கள் இவ்வளோ கணிசமாக பற்றாக்குறையை குறைத்தோம், வருவாய் பற்றாக்குறையை குறைத்தோம் சொல்கிறோமோ அதே 2 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு புது திட்டங்கள் அறிவித்தோம். இட் இஸ் பாசிபிள். ஓகே. ஆல் ஃபேமஸ் எக்கானமிஸ்ட் ஜான் மேனர்ட் கேன்ஸ் World War II போது ஒரு இன்டர்வியூ பேசுகிறார் இதில், பிபிசியில்.
கேட்குறாங்க, ஊரெல்லாம் பாம் அடைஞ்சு போச்சு, எல்லா தொழிற்சாலையும் போச்சு, எந்த வேலையும் இல்லை, இதை எப்படி நம்ம சீர்திருத்தலாம்னு நினைக்கிறீங்க? கடன் வாங்கி தான் குண்டும் பிளேனும் வாங்கியிருக்கோம் அமெரிக்காவிலேருந்து, இதெல்லாம் சீர்திருத்தம். அப்போ அவர் சொல்கிறாரு, பப்ளிக் ஃபைனான்ஸ் இஸ் நாட் லைக் பர்சனல் ஃபைனான்ஸ். கவர்மெண்ட்ஸ் ஹேவ் எனாமஸ் ரிசோர்ஸஸ், கவர்மெண்ட்ஸ் கேன் டூ மெனி திங்ஸ். ரொம்ப டெக்னிக்கலாக பேசிட்டு ஒரு லைன் சொல்கிறார், என்னை பொறுத்த வரைக்கும் anything we can actually do, we can afford. அதாவது நிதிக்காக நான் இது பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையே வரக்கூடாது. அரசாங்கத்தால் அதை செயல்படுத்த முடியுமா, எந்த எண்ணத்தை நீங்கள் வச்சிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற முடியிற திறன் இருக்கான்றது தான் கேள்வியை தவிர, ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க அது செயல்படுத்த முடியாது, எத்தனையோ ப்ராஜெக்ட் ஃபெயிலாக இருக்குது, எத்தனையோ திட்டம் ஃபெயிலாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் வெதர் யூ கேன் அஃபோர்ட், த கொஸ்டின் இஸ் வெதர் யூ கேன் டூ. Anything you can actually do, you can afford. Because if you can actually do it, you can certainly find a way to finance it and you will certainly get a good effect for it. But அது செய்ய முடியுமா? ஏடிஎம்கே 2000 அறிவிச்சிருக்காங்க, டிவிக்கு 2500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். செய்ய முடியுமான்றது செஞ்சவங்ககிட்ட வரலாறை சொல்லி காமிக்கலாம், நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள், நாங்கள் பண்ணுவோம் திருப்பி. ஓகே, செய்யாதவங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நான் என்னை நம்புங்க நான் பண்ணுவேன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, கரெக்டாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, உங்கள்கிட்ட பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். பட் உங்கள் கேம்பெயினுக்கு நடுவில் உங்கள் வீட்டை காமிச்சு கேம்பெயினை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு கவர் பண்ணுங்கன்னு காமிச்சு, சாப்பாடு அழகான ஒரு சூப்பரான சாப்பாடும் நல்லா பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்தது சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் சன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.